பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகத்தின் அழகு அழகா இல்லை இன்னர் பியூட்டி மனசுக்குள்ளே நான் தூய்மையானவங்க அப்படின்னு சொல்கிற அழகு பெஸ்ட்டாக இதே ப்ரோ கொண்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன்னா ப்ரோ நீ என்ன தான் பிடிஎஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாலும் சரி இதுன்னு சொன்னாலும் சரி பிடிஎஸ் என்னமோ இருக்கிறது கொரியாவில் தானே, கொரியாவோட கல்ச்சரை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? மூஞ்சல் சின்னோண்டு பிடிக்கோண்டு ஒரு கருப்பு இருந்தால் கூடியும் குடுன்னு ஓடி போய் கடையில் பல கோடிகள் பல லட்சத்தை செலவு பண்ணி மூஞ்சி கேர் பண்ணுறவங்களும் சரி, அண்டு லைட்டாக மூஞ்சி டிம்மாக இருந்தால் கூடயும் சரி, வேலை கொடுக்காதவங்களும் சரி, அண்ட் நாங்கள் இந்தியன்ஸை ஒதுக்குறவங்களும் சரி, இது மாதிரி சுற்றுச்சூழல் இருக்கப்போ பிடிஎஸும் சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க தானே, இது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பிடிஎஸ் இன்னர் பியூட்டி வைப்பாங்களா இல்லை வெளில இருக்க அப்பியரன்ஸை பார்த்து தான் காதல் பண்ணுவாங்களா? ஏன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னமா இருக்காருப்பா, அப்படியே கட்டட மாதிரி உடம்பு அண்ட் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே மார்பிள் மாதிரி மூஞ்சி, மனுஷன் என்ன சொல்கிறது எப்பப்பா அப்படி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் எங்களை இல்லை நம்மள மாதிரி மக்கள்ஸை ஜிஎஃபாக ஏற்றுப்பாங்களா? ஏன்னா இப்போ மிலிட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா மேரேஜ் நியூஸ் தான் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு உடையாக தான் ஒரு வீடியோவாக தான் அந்த வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது இன்னர் பியூட்டி பெஸ்ட்டாக இல்லை அப்பியரன்ஸ் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் அன்பான மக்கள், மனசார தூய்மையான மக்கள், ஸோ மறக்காமல் லைக் எழுதிருங்க. ஸோ இந்த பஞ்சாயத்துக்கு காரணமே ஜங்குக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சிறப்பாக தரமாக ஸ்பெஷலாக அப்புறம் மற்றவங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாதீங்க. ஏன்னா எல்லோரும் இருக்காங்க. பட் ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், எல்லா இதுலேயும் ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே இது நான் அதுனான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே டச் கொடுத்துருப்பாரு. அண்ட் அடிக்கடி ஃப்ரீக்கி காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ளர்ட்டிங் பண்ணுறதுக்கு சரி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். இன்ட்ரோவர்ட் இல்லாமல் செம்மையாக எல்லாத்தையும் பேசுவார். ஸோ அதனால தான் ஜங்குக்கு பற்றி கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ ஸ்பெஷலான பர்சன் பொண்ணை தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு டாப் இருந்தால் ஒரு டாப்பை தானே எதிர்பார்ப்பாங்க, எங்களெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை ஜங்குக்கு அவர் வாயால் சொல்லி தான் நான் ஏற்றிருப்பேன். பட் அவரோ சரி பிடிஎஸோ சரி சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஆர்மிஸை நான் லவ் பண்ணுறேன், இப்போதைக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் நான் லவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்மிஸே ஃபஸ்ட் சொல்லிட்டாரு. ஸோ ஆர்மிஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி கொரியன்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இருந்தாலும் ப்ரோ அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஐடியல் டைப்பில் யாருமே எனக்கு கொரியன் கேர்ள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. எனக்கு பியூட்டிஃபுல்லான கேர்ள் தான் வேணும்னு யாருமே சொன்னது கிடையாது. மனசார அவங்க தூய்மையாக இருக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். அண்ட் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இருக்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்களாகவும் இல்லை ஜஸ்ட் மேக்கப் கிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னா ஒரே பிரச்சனை, உங்களுக்கு கொரியன் தெரியாதான் ஒரே பிரச்சனை வரும், மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் பிடிஎஸ் கொரியாவை பார்க்குறவங்களா இருந்தால், அவங்க ஊரை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்க முடியாது. ஏன்னா கொரியன்ஸை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. உலக அளவில் இவ்வளோ லவ் கண்டிப்பாக பிடிஎஸ் நிறையா ஒயிட் ரேஞ்சாக பார்க்குறவங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை தாண்டி ப்ரோ ஜங்குக்கு அப்படி இப்படின்னீங்கனாலும் ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்க விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வரப்போகிற ஜிஎஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னையே தெரியாத ஒரு பொண்ணாக இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் கிளியர் மைண்டடாக இருக்கணும். அதாவது இவன் ஜங்குக் டாப்பான ஆள், அவனுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரிங், அவ்வளோ கேரிங் வேணும். லவ்னா கேரிங் தானே, அது இல்லாமல் எப்படி அது இருக்கணும். பட் அவ்வளோ மதிப்பு கொடுத்து ஒரு ஸ்பெஷலாக கவனிக்கிற பொண்ணாக இல்லாமல் எப்போதுமே எப்படி ஒரு நார்மல் பாய் ஃப்ரெண்ட் ஒரு நார்மல் கேர்ள் ஃப்ரெண்ட் கவனிக்குமோ அது மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஜங்குக் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இன்னமும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிங்க. ஏன்னா ப்ரோ இப்போ ஜங்குக்னா சாதாரண நினச்சா சாதாரண நான் சொல்லலை, ஆர்மியாக நம்ம எல்லாருமே அவர் ஸ்பெஷல் கேர் தான் பண்ணோம். பட் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் பொசிஷனை பார்க்குறப்ப அவர் அப்படி விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னர் பியூட்டி பெஸ்ட்டாக அவுட்டர் பியூட்டி பெஸ்ட்டாக? அண்டு ஜங்குக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ட்ரூ லவபிள் அன்பான காதலன் ஒரு கணவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை ஜஸ்ட்டு அவர் இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஜங்குக் ப்ரோ அவர்லாம் யார் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபேனாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுது. இந்த நியூஸை கொடுத்துட்டு இப்போ பார்ப்போம் யார் எப்படி சொல்கிறீங்க, கமெண்ட் செக்ஷனில் யார் மாட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விடைபெறுவதான். ஆஜே லவ் யூ டாட்டா பை.